சுந்தரபுரம். அந்த ஊரின் பெயருக்கேற்ப அது ஒரு சொர்க்கம். பச்சை பசேல் என்ற வயல்வெளிகள், ஊரின் நடுவே ஓடும் தெளிந்த சிற்றாறு. ஆனால் அந்த ஊர் மக்களை தன் வசப்படுத்தும் ஒரு வசிய சக்தி உண்டு. அது செல்வத்தின் கைமணத்தில் உருவாகும் திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி. செல்வி, ஜன்னல் வழியா வர்ற இந்த குளிர்ந்த காத்த பாரு. அப்படியே கடைவீதி வரைக்கும் போயிட்டு வரலான்னு தோணுது. இன்னைக்கு வானம் மேகமூட்டமா இருக்கு. நல்லா காரசாரமா ஏதாவது சாப்பிட்டா தேவாமிர்தமா இருக்கும். உங்களுக்கு எப்பவும் சாப்பாட்டு மேலதான் கண்ணு. சரி, போயிட்டு வாங்க. ஆனா வரும்போது அந்த செல்வமன்னன் கடையில பிரியாணி வாங்கிட்டு வரணும். 2 நாளா அவர் கடைய காணோம். இன்னைக்கு திறந்திருந்தா அண்டாவுல இருக்கிற அந்த சூடான பிரியாணிய 2 பார்சல் வாங்கிட்டு வாங்க. நிச்சயமா. எனக்கும் அந்த பிரியாணி மேல ஒரு கண்ணு இருக்கு. இதோ கிளம்பிட்டேன். மணி கடைவீதிக்கு வந்தபோது அங்கே மயான அமைதி நிலவியது. செல்வத்தின் தள்ளுவண்டி பூட்டப்பட்டிருந்தது. அங்கே ஊர் தையல்காரர் மாணிக்கம் நின்றிருந்தார். மணி, செல்வமன்னனை தேடி வந்தியா? அவர நிலைமை ரொம்ப மோசம்பா. அவர் அம்மாவுக்கு வைத்தியம் பார்த்ததுல கையில இருந்த நகை நட்டு எல்லாம் போச்சு. லட்சக்கணக்குல கடன். இப்போ கடைய திறக்க கூட வழி இல்லாம வீட்டுக்குள்ள முடங்கி கிடக்குறாரு. அப்படியா மாணிக்கம்? ஒரு சமையல் கலைஞனுக்கு இந்த நிலைமையா? நான் நேரா அவர் வீட்டுக்கே போறேன். மணி செல்வத்தின் வீட்டுக்குச் சென்றபோது செல்வம் ஒரு மூலையில் அமர்ந்து தன் தாயின் புகைப்படத்தையே பார்த்து கொண்டிருந்தார். மணி உள்ளே நுழைந்ததும் செல்வம் திடுக்கிட்டு எழுந்தார். பாப்பா மணி, கடைய தேடி வந்தியா? என்னால முடியலப்பா. கறிக்கடைக்காரன் பழைய பாக்கிய கேட்டான். மளிகை கடைக்காரன் அரிசி தரமாட்டேன்னு சொல்லிட்டான். இந்த வறுமையில நான் எப்படி அடுப்பு மூட்டுவேன்? அண்ணே, கலங்காதுங்க. காலச்சக்கரம் சுழலும். நல்லதே நடக்கும். மணி அங்கிருந்து சென்ற பிறகு சொகுசு கார் செல்வத்தின் வீட்டு வாசலில் வந்து நின்றது. அதிலிருந்து இறங்கியவன் பரதன். அவன் ஊர் பஞ்சாயத்து தலைவரின் தம்பி. ஆனால் குணம் முழுக்க விஷம். என்ன செல்வம், முடங்கி போயிட்ட போல. உன் திறமை வீணா போகக்கூடாதுன்னு நான் ஒரு உதவி செய்ய வந்திருக்கேன். மசாலா, அரிசி எல்லாத்துக்கும் நான் காசு தரேன். கறிய பத்தி நீ கவலைப்படாத. தினமும் விடியற்காலையில நானே கறிய உன் வீட்டு வாசல்ல கொண்டு வந்து வைப்பேன். ஆனா லாபத்துல 3/4 எனக்கு. உனக்கு தினமும் ஒரு 500 ரூபாய் கூலி. சம்மதமா? முதலாளி, இது எனக்கு ஏதோ சரியா படலையே. நீங்க எதுக்கு எனக்கு இவ்வளவு உதவி செய்யணும்? உதவி இல்ல செல்வம், இது வியாபாரம். இப்போ உனக்கு இது தேவை. சரின்னா சொல்லு, இல்லன்னா வாங்கின கடனுக்காக உன் வீட்டை ஏலத்துக்கு விட்டுடுவேன். அப்புறம் இந்த விஷயம் என் அண்ணனுக்கோ ஊர்க்காரங்களுக்கோ தெரியக்கூடாது. தெரிஞ்சா அப்புறம் நீயும் உன் அம்மாவோட இடத்துக்குத்தான் போகணும். வறுமையின் பிடியிலிருந்த செல்வம் சம்மதித்தார். மறுநாள் விடியற்காலை 3 மணி. ஒரு பெரிய கோணிப்பை அவர் வாசலில் கிடந்தது. அதை திறந்து பார்த்த செல்வம் அதிர்ந்து போனார். இது என்ன கறி? துண்டுகள் ரொம்ப பெருசா இருக்கே. ஆட்டுக்கறி வாசனை வரலையே. ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. ஆனா என்னால இப்போ எதையும் செய்ய முடியாது. பரதன் ஒரு ராட்சசன். மறுபுறம் கிராமத்தில் இன்னொரு கிளைக்கதை தொடங்கியது. சுந்தரம் என்ற ஏழை விவசாயி தன் கோழிகளை தேடி அலைந்து கொண்டிருந்தார். ஐயா, என் 5 நாட்டுக்கோழிகளையும் காணோம். நேத்து ராத்திரி தான் கூண்டுல அடைச்சேன். காலையில பார்த்தா காணோம். நம்ம ஊர்ல இப்படி திருட்டு நடந்ததே இல்லையே. அடுத்த நாள் முனியப்பன் தாத்தாவின் செல்ல ஆட்டுக்குட்டியும் காணாமல் போனது. ஊரில் பதற்றம் பரவியது. மணி செல்வத்தின் கடைக்குச் சென்றான். பிரியாணி சுவையாகத்தான் இருந்தது. ஆனால் இறைச்சி ஏதோ விசித்திரமாக இருப்பதை அவனது நாவால் உணர முடிந்தது. அண்ணே, உண்மைய சொல்லுங்க. இந்த கறி எங்கிருந்து வருது? ஊர்ல கோழி ஆடு எல்லாம் காணாம போகுது. நீங்க கடை திறக்கறீங்க. ஏதோ சம்பந்தம் இருக்கே. மணி, என்ன மன்னிச்சிடு. அந்த பரதன் தான் இதெல்லாம் செய்யறான். அவன்தான் திருடிட்டு வந்து எனக்கு கறி தர்றான். நான் ஒரு கைதி மாதிரி அவன் கீழே வேலை பார்க்கறேன். என்ன காப்பாத்து மணி. ஒரு பெரிய திட்டத்தை தீட்டினான். அவன் ஊர் இளைஞர்களுடன் சேர்ந்து தன் வீட்டு வாசலில் ஒரு செழிப்பான ஆட்டை கட்டி வைத்தான். அனைவரும் புதருக்கு பின்னால் மறைந்திருந்தனர். சத்தம் போடாதீங்க.
அவன் கண்டிப்பா வருவான். இன்னைக்கு இந்த மர்மத்துக்கு ஒரு முடிவு கட்டணும். நள்ளிரவு 2 மணி. ஒரு கருப்பு உருவம் மெதுவாக மணியின் தோட்டத்திற்குள் நுழைந்தது. ஆட்டின் கயிற்றை அவிழ்த்த முயன்றபோது டார்ச் அடிங்கடா. 10 டார்ச் விளக்குகளும் அந்த உருவத்தின் மேல் விழுந்தன. முகமுடியை களைந்தபோது அங்கே நின்றது பரதன். மக்கள் அவனை பிடித்து கட்டி வைத்தனர். பரதா, என் தம்பியா பிறந்ததுக்கு பதிலா ஒரு கல்லா பிறந்திருக்கலாம். ஊர் மக்களோட உழைப்ப திருடி ஒரு ஏழை சமையல்காரனை மிரட்டி வியாபாரம் பண்ணிருக்க. உனக்கு இந்த ஊர்ல இடமில்ல. போலீஸ் வண்டி வெளியே நிக்குது. கிளம்பு. ஐயா, வறுமையால நாம சொன்னதை கேட்டுட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. செல்வம், உன் சூழ்நிலை எனக்கு புரியுது. உன் கடனை பஞ்சாயத்து ஏத்துக்கோ. இனிமேல் நேர்மையான முறையில உன் தொழிலை செய். இந்த ஊர் உனக்கு துணையாயிருக்கும். பரதன் தண்டிக்கப்பட்டான். செல்வம் இப்போது நிம்மதியாக தன் கைமணத்தில் உண்மையான பிரியாணியை செய்யத் தொடங்கினார். மணிக்கும் செல்விக்கும் அன்று இரவு ஸ்பெஷல் பிரியாணி பார்சல் இலவசமாக போய் சேர்ந்தது. பாத்தியா செல்வி, இதுதான் நேர்மையான பிரியாணி. இதோட வாசனையே வேற. பரதன் பிடிபட்ட பிறகு எல்லாம் முடிந்துவிட்டது என்று ஊர் மக்கள் நினைத்தனர். ஆனால் மணிக்கும் அவன் நண்பர்களுக்கும் ஒரு சந்தேகம் இருந்தது. பரதன் ஒரு திருடன்தான், ஆனால் அவன் ஒருவன் மட்டுமே இவ்வளவு பெரிய அளவில் கால்நடைகளை திருடி செல்வத்தின் வீட்டிற்கு தள்ளியிருக்க முடியுமா? டேய், யோசிச்சு பாருங்க. பரதன் ஒரு சொகுசான ஆளு. அவன் எப்படி ராத்திரி முழுக்க ஊரூரா போய் கோழி பிடிப்பான்? அவனுக்கு பின்னாடி ஒரு பெரிய கும்பல் இருக்கணும்னு தோணுது. மணி செல்வத்தின் வீட்டிற்குச் சென்று மீதமிருந்த கறி மூட்டைகளை சோதித்தபோது ஒரு அதிர்ச்சியான விஷயம் கிடைத்தது. ஒரு கரித்துண்டின் இடையில் ஒரு சிறிய தங்க மோதிரம் சிக்கியிருந்தது. இது நம்ம ஊர் நகைக்கடைக்காரர் சுப்பையா அண்ணனோட மோதிரமாச்சே. இது எப்படி கரிமூட்டைக்குள்ள வந்தது? ஒருவேளை இது ஆட்டுக்கறி இல்லையா? இல்லை மனுஷக்கரியா? மணி பயத்துடன் அந்த மோதிரத்தை எடுத்துக்கொண்டு கறிக்கடைக்காரன் காளையனிடம் சென்றான். காளையன்தான் ஊரிலுள்ள அனைத்து இறைச்சி கடைகளுக்கும் மொத்தமாக இறைச்சி வழங்குபவன். காளையன், உண்மையை சொல்லு. பரதனுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? இந்த மோதிரம் எப்படி கறிக்குள்ள வந்தது? சுப்பையா அண்ணனை 2 நாளா காணோன்னு ஊரே தேடிட்டு இருக்கே. மணி, தப்பா நினைக்காத. பரத எங்கள மிரட்டி ஒரு வேட்டை கும்பல் வச்சிருக்கான். அவங்க ஊர்ல இருக்கிற விலங்குகளை மட்டும் திருடல, ஊருக்குள்ள வர்ற அந்நியர்களையும் கடங்காரங்களையும் கூட போட்டு தள்ளுறாங்க. அந்த இறைச்சியை தான் செல்வத்துக்கிட்ட கொடுத்து பிரியாணி ஆக்க சொல்லாம். இதுக்கு காரணம் லாபம் மட்டும் இல்ல, தடயங்களை அழிக்கத்தான். இந்த உண்மையை ஊர் தலைவரிடம் சொல்ல ஓடினான். ஆனால் அங்கேதான் அந்த பெரிய திருப்பம் காத்திருந்தது. மணி, என் தம்பி பரதனை நீ பிடிச்சு கொடுத்தப்போ நான் அவனை போலீஸ்ல ஒப்படைச்சேன்ல, அது ஏன்னு தெரியுமா? அவன் ரொம்ப ஓவரா பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆனா இந்த மொத்த திட்டமே என்னோடது தான். என்னது? நீங்களா? நீங்க தானே ஊர்ல பெரிய மனுஷன். ஆமா மணி, இந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொருத்தரோட நிலமும் காசும் எனக்கு வேணும். கடன்காரங்க காணாம போனா அந்த நிலம் எனக்கு வரும். அவங்கள என்ன பண்றதுன்னு யோசிச்சப்பதான் செல்வத்தோட பிரியாணி கடை ஞாபகம் வந்தது. தடயம் இல்லாம அழிக்க இதை விட சிறந்த வழி எதுவுமே இல்ல. தலைவர் மணியை கொல்ல முயன்றபோது திடீரென்று செல்வம் அங்கே போலீசுடன் நுழைந்தார். மணிக்கும் செல்விக்கும் இடையே ஏற்கனவே ஒரு ரகசிய திட்டம் இருந்தது. ஐயா, நான் வறுமையில இருக்கலாம். ஆனா ஒரு சமையல்காரனா நான் உணவுக்கு துரோகம் பண்ண மாட்டேன். பரதன் கொண்டு வந்த கறியை நான் ஒரு நாளும் சமைக்கவே இல்ல. அதையெல்லாம் என் வீட்டு புதைக்குழியில புதைச்சு வச்சிருக்கேன். நான் அன்னிக்கு ஊருக்கு போட்ட பிரியாணி வெறும் காளான் பிரியாணி தான். மசாலா வாசனையில யாரும் அதை சந்தேகப்படல. செல்வம் ஒரு புத்திசாலி. அவர் பரதனின் திட்டத்தை முதலிலேயே உணர்ந்து போலீசுக்கு தகவல் கொடுத்து தடயங்களை சேகரித்து வைத்திருந்தார். பெரிய பஞ்சாயத்து தலைவர் கதிகலங்கி நின்றார். அவரது தம்பி செய்த பாவங்களுக்கு அவர்தான் மூளையாகச் செயல்பட்டார் என்பது ஊருக்கே தெரிந்தது. என்னை விட்டுடுங்க, நான் எல்லா பணத்தையும் கொடுத்துடுறேன். என்னை ஜெயிலுக்கு அனுப்பிடாதீங்க. காசு இருந்தா எல்லாம் மறைஞ்சிரும்னு நினைச்சீங்களா? செல்வமண்ணன் சமையல்ல மசாலா வாசனை மட்டும் இல்ல, உண்மையும் கலந்திருக்கு. சமையல்ங்கிறது ஒரு தவம் முதலாளி. அதுல ரத்தத்தை சேர்க்க நினைச்ச நீங்க இப்போ கம்பி என்ன போறீங்க? பெரியசாமியும் பரதனும் கைது செய்யப்பட்டனர். செல்வமண்ணன் அந்த ஊரின் ஹீரோவாக மாறினார். சுந்தரபுரம் கிராமம் இப்போதெல்லாம் நேர்மை பிரியாணிக்கு மிகவும் பிரபலம்.